ஆந்திராவில் பிரிக்கப்பட்ட சீமாந்திரா மாநிலத்தில் நடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆந்திர மாநிலத்தின் சீமாந்திராவில் 25 லோக்சபா தொகுதிகள் மற்றும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கு புதனன்று தேர்தல் நடந்தது. கடலோர ஆந்திரா, ராயலசீமாவுக்கு உட்பட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 3.68 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். 25 லோக்சபா தொகுதிகளில் 333 வேட்பாளர்களும் 175 சட்டசபை தொகுதிகளில் 2241 வேட்பாளர்களும் போட்டியில் உள்ளனர். ஆந்திர பிரிவினையால் பெரும் போராட்டங்களை சந்தித்த சீமாந்திராவில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்ததால் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்தது. முதல்வர் பதவிக்கு போட்டியிடும் OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் புலிவேந்தலா தொகுதியில் போட்டியிடுகிறார். விசாகப்பட்டினம் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தனது தாய் விஜயம்மா மற்றும் குடும்பத்தினருடன் சொந்த ஊரான கடப்பாவில் உள்ள புலிவேந்தலாவில் ஜெகன்மோகன் ஓட்டளித்தார். ஏப்ரல் 30ஆம் தேதியன்று தெலுங்கானாவில் உள்ள 119 சட்டசபை தொகுதிகள், 17 லோக்சபா தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானா தனி மாநிலம் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் பழைய ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு தனித்தனி அரசுகள் அமைய உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.